இதுவரைக்கும் இந்தியா கண்டிடாத ஒரு வெறுப்பு அரசியல் இந்த வாட்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வெறுப்பான ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அது குறிப்பாக சிறுபான்மையரை தாக்கி, முஸ்லிம் சமுதாயத்தை தாக்கி அவர் பேசியிருக்காரு. அதாவது நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சொத்தெல்லாம் எடுத்துட்டு பிடுங்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு குக்ட் அப் ஸ்டேட்மெண்டா நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறுபான்மையரை எதுக்கு இந்த நேரத்தில் தாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அந்த கட்சியில் இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கு, ஷையா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெக்கமாக இருக்கு. ஏன்னா அங்கே போய் இருந்துட்டு நான் கடைசியில் இங்கே வந்துட்டு பார்த்தா எப்படியெல்லாம் அரசியல் பண்றாங்க, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் இருக்குது, ஒரு மலினமான ஒரு அரசியலா இருக்கு அப்படின்னு போது ரொம்ப நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது பாரத பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்றது. அது அது கண்டிச்சு இன்னைக்கு எங்களோட மாண்புமிகு முன்னாள் முதல்வர், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காரு, வன்மையா கண்டிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் இது கண்டிப்பா இது திருப்பியும் நடக்கக்கூடாது. இது தேர்தல் கமிஷன் முழுக்க முழுக்க அமைதியா காக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தேர்தல் கமிஷன் எந்த இடத்துலயும் பார்த்ததில்ல. முழுக்க முழுக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகியா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அந்த கட்சியில இருந்து வந்ததுனால, பாரதிய ஜனதா கட்சியில இருந்ததுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியில தான் நம்ம இருந்தோமா, ஒரு வெறுப்பு அரசியல், மத ரீதியாக இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு அட்டாக் பண்றது, அதுவும் தேர்தலில் தான் வெற்றி வாய்ப்பு, இந்துக்கள் ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி பேசணும் போது அது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. மாறுதல் ஏற்படுறதுன்னு ஒரு பயத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு பேச்சு பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது சொல்லி நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. இன்னைக்கு மக்கள் பொருளாதார ரீதியாவோ எதுவும் சொல்றது இல்ல, அவர் என்ன சாதிச்சிருக்காரு 10 வருஷம் அப்படின்ற அதை பத்தி பேசுறது இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி பேசி நம்ம வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது தப்பான ஒரு விஷயம் இல்ல. இது இந்த மாதிரியான அரசியல், வெறுப்பு அரசியல் இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு அரசியல் இதுவரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்ல. ஒரு மாதிரி சாஃப்டா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்திருக்கோம், சமத்துவமா இருந்திருக்கோம். அந்த சமத்துவம் நம்ம இன்னும் கடைபிடிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு பதிலடி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.